எங்கள் ஊர் எடப்பாளையம் கங்கையம்மன் திருவிழா கூழ் வார்க்கும் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும் கூழ் எடுத்துக்கொண்டு கங்கையம்மன் கோயில் நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆனந்தமான ஒரு வைபவம் இது. கூழ் கொண்டு வருபவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருவதற்காக மேளங்கள் அடிக்கப்படுகிறது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கிராமங்களில் மட்டும்தான் நடக்கும். நகரங்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நகரங்களில் கூட சில கிராமங்கள் போன்ற இடங்களில் இது மாதிரி திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெறும். மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. இது எல்லாம் சித்திரை வைகாசி மாதங்களில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள். நீங்கள் இந்த மாதிரியான திருவிழாக்களை பார்க்கணுன்னா கிராமப்புறங்களுக்கு வந்து வைபவங்களை நீங்கள் கண்டுகளிக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற பட்சத்திலே உங்கள் சொந்த கிராமங்களுக்கோ இல்லைன்னா உங்களுடைய பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கோ சென்று இது போன்ற திருவிழாக்கள் நடைபெறும் இடங்களை பார்வையிடலாம். பார்ப்பதற்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் ஆனந்தத்தின் எல்லைக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் கிராமங்களில் திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய நாட்களாக இருக்கும். மக்கள் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். அவர்களை அழைத்து வருவதற்காக தான் இந்த நேரங்கள் அடித்து கொண்டு போகிறார்கள். கூழ் கொண்டு வாருங்கள் திருவிழாவிற்கு என்று மத்தியானம் 1 மணி 2 மணிக்குள்ளே இந்த கூழ் வார்க்கும் நிகழ்வுகள் நடைபெற்றுவிடும். இது எல்லாம் கங்கையம்மன் கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே எடப்பாளையத்தில் வந்து கங்கையம்மன் கோயில் வந்து ஸ்கூல் பக்கத்தில் கட்டியிருக்கிறாங்க. கங்கையம்மன் கோயில். அந்த கங்கையம்மன் கோயிலுக்கு முன்னாடி சபீனா பந்தல் போடப்பட்டு அங்கே எல்லோரும் தாங்கள் கொண்டு வந்த இந்த சாதம் மற்றும் கூழ் இதையெல்லாம் வைத்து கங்கையம்மனை வணங்கி வழிபடுவார்கள். நீங்கள் பார்க்கலாம். பம்பை அடிப்பவர்கள்லாம் அங்கே வருவாங்க. அவர்கள்லாம் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு பம்பை அடித்து தெய்வங்களை வர வைத்து அவர்களிருந்து அருள் வாக்குகள் கேட்பார்கள். இவ்வாறு தான் கிராமங்களில் வந்து பெண்கள் மீது வந்து தெய்வங்கள் அருள் புரிய வருகிறார்கள். சிலருக்கு வந்து தெய்வங்கள் வருவதன் மீது அதீத நம்பிக்கை உள்ளது. உங்களுக்கும் அந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்வமுடன் இதை பார்க்கலாம். நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவுசெய்து வெளியே போயிடுங்க. சேனலை விட்டு வெளியே போயிடுங்க. நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை உடையவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷம் கிடைக்கும். இது மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த தெய்வீகமான அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அனுபவங்களோடு தான் நம்ம வாழ்நாளை கடத்த வேண்டியது. நம்ம வரக்கூடிய சந்ததியினருக்கும் வந்து இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் செய்யணும் அப்படின்றத சொல்லிக் கொடுத்துட்டு தான் போகிறாங்க முன்னாடி சந்ததியினர். இது மாதிரி திருவிழாக்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால தான் இந்த திருவிழாக்கள் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மழை வரும். கங்கையம்மன் திருவிழாலாம் நடந்து முடிஞ்சதுன்னா அன்றைக்கி நைட்டோ இல்லை மறுநாளோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயோ மழை வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் சொல்லும், மழை வரும், இந்த மாதத்தில் அதிகமான மழை இருக்கிறது, நீங்கள் தைரியமாக இருங்க, எல்லோரும் சுபிட்சமாக இருங்க, எல்லோரையும் கட்டி காக்கக்கூடியவரும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் தெய்வங்கள் பேசும். அந்த மாதிரி தெய்வங்களையே வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி இடத்துங்களில் வந்தீங்கன்னா தெய்வங்கள் ஆடி அருள்வாக்கு சொல்வதையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அது உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரியான தெய்வங்களிடம் வந்து கேட்டு தெளிவு பெறலாம். அதற்கான இந்த தெய்வங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்கள். ஆசீர்வாதம் செய்வதோடு மட்டுமல்ல, ஒரு மந்திரம் செய்து எலுமிச்சை மரம்லாம் தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் அந்த எலுமிச்சை மரங்களை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இது மூலிமா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வை நல்ல விதமாக நடத்தி செல்வதற்கு இந்த தெய்வங்கள்லாம் உறுதுணையாக இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்பணும். அப்படி நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்பிக்கை இல்லாமல் கூட நீங்கள் வாழலாம். நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். இந்த மாதிரி திருவிழாக்களில் நீங்கள் கலந்துக்கிற போது சக்தி வழிபாடுகள்
செய்கிற இடத்துல நீங்கள் கலந்துக்கிற போது வந்து உங்களுக்கு சக்திகள் அதிகமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மலர் பூத்து இருக்கிறது, இல்லை ஒரு மலர் வனம், ஒரு மல்லிகைப்பூ மலர் வனம் பூத்து இருக்கிறதுன்னு வச்சுங்களேன், அது பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா நீங்கள் சுவாசிக்காமலே அந்த மலர் வாசனைகள் உங்களை தீண்டும். அதுபோல் தான் இறைவன் அருளும்.